எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி, இன்று நாம் வேதாத்ரியமும் வேதாந்தமும் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பானது இந்த வேதாந்தத்தையும் வேதாத்திரியத்தையும் ஒரு ஒப்பீடு செய்வதாக இருக்கிறது. அதாவது நான் ஒரு 4-5 ஆண்டுகளாக வேதாத்திரியத்திலே யோக முறையிலே பயிற்சி மேற்கொண்டு வருகிறேன். அதே வேளையில் சில குருமார்களின் துணை கொண்டு வேதாந்தத்தையும் கற்றுக்கொண்டு வருகிறேன். அப்போ இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் ஒற்றுமையையும் பற்றி தான் இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போ வேதாத்ரியம் என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களாலே உலகம் முழுவதும் சென்று இன்றைய விஞ்ஞானத்தை நன்கு ஆராய்ந்து, அதே சமயத்தில் இன்றைய மெய்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதனையும் கூர்ந்து ஆராய்ந்து, இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்தது போல மனிதர்களுக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு வகையான யோக முறைதான் வேதாத்ரியம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இன்று இந்த வேதாத்ரியமானது பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்களிலே பாடத்திட்டமாக இருந்து வருகிறது. அப்போ இதை மனவளக்கலை என்ற பெயரிலே உலகம் முழுவதும் உள்ள அறிவு திருக்கோவில் என்ற வடிவத்திலே கோவில்களை அமைத்து இந்த வேதாத்ரி மகரிஷியினுடைய வழித்தோன்றி வந்த அருட்தொண்டர்கள் மக்களுக்கு இதனை பாடமாகவும் தீட்சையாகவும் முறையான பயிற்சியாகவும் அளித்து வருகிறார்கள். இதுதான் வேதாத்ரியத்தினுடைய இந்த ஃபவுண்டேஷன், அடிப்படை. அப்போ அது சில பயிற்சி முறைகளையும் சில தத்துவ முறைகளையும் அந்த வேதாத்ரியம் கொண்டிருக்கிறது. அதாவது தீட்சை முறையில் குண்டலினி யோக தீட்சை என்ற வகையிலே அவர்களுக்கு தீட்சை வழங்கி, அகத்தாய்வு என்ற வகையில் எண்ணங்களை ஆராய்ந்து, குணநல மேம்பாடு என்ற வகையில் உணர்வுகளை சமன்படுத்தி, பிரம்மஞானம் என்ற முறையில் மனிதர்களுக்கு ஒரு தீர்க்கமான உண்மையை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் வேதாத்ரியம் அமையப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இங்கே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வேதாத்ரியத்தையும் இந்த வேதாந்தத்தையும் எந்த விஷயத்தில் ஆய்வுக்கு எடுத்துக்கிற போகிறோன்னா, இந்த குண்டலினி யோக தீட்சை முறையிலேயோ அகத்தாய்வு பயிற்சி முறையிலேயோ குணநலப்பேறு முறைகளிலேயோ நாம் இந்த வேதாந்தத்தை ஒப்பீட்டுக்காக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இதெல்லாம் வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். குண்டலினி தீட்சை முறை, அகத்தாய்வு பயிற்சி முறை, அதுபோல நல்ல குணநலப்பேறுகள், இவைகளெல்லாம் வேதாத்திரியத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். அவைகளை நாம் கேள்விக்குள்ளாக்கப் போவதில்லை. அதே சமயத்தில் அவைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்ம இந்த பிரம்ம விளக்கம், அதாவது பிரம்மஞானம் என்ற இடத்துல இருந்துதான் இந்த வேதாத்திரியத்தையும்
வேதாந்தத்தையும் ஒப்பீடு செய்ய போகிறோம். இந்த பிரம்மஞானம் என்ற அடிப்படையிலே வேதாத்திரியம் 2 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து அதனுடைய கொள்கையை விரிக்கிறது. ஒன்று இந்த மேட்டர், இன்னொன்று இந்த எனர்ஜி. இந்த மேட்டர் அண்ட் எனர்ஜி இந்த ரெண்டையும் பேஸாக கொண்டு வேதாத்திரியம் இந்த பிரபஞ்சத்தை விளக்கி சொல்லுகிறது. ஸோ ஏறத்தாழ இன்றைய மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுகிறதோ அந்த விஷயத்தை ஒட்டியே வேதாத்திரியம் தனது பிரம்மஞானத்தை விளக்குகிறது. அதாவது இந்த உலகப் பொருட்கள் எல்லாமே அணுக்களின் கூட்டு என்று ஒரு கருத்தை அது முன்வைக்கிறது. அப்போ அணுக்கள் என்பது இந்த மேட்டர், பொருள், ரூபம். அந்த அணுக்கள் எதிலிருந்து வந்தது என்றால் அது சுத்தவெளி என்று வேதாத்திரியம் விளக்குகிறது. அப்போ அந்த சுத்தவெளிக்கு என்ன தன்மை இருக்கிறது அப்படின்னா, இந்த சரௌண்டிங் கம்ப்ரசிவ் ப்ரெஷர், சூழ்ந்து அழுத்தும் தன்மை இருக்கிறது. அதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜி நேச்சுரலாகவே இருக்கு. அந்த எனர்ஜி தான் இந்த மேட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் இன்றைய மாடர்ன் சயின்ஸும் அதுதான் சொல்லுது. இந்த சக்தி தான் ரூபங்களாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மாடர்ன் சயின்ஸும் சொல்லுது. அப்புறம் அதுக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ வேதாத்திரியம் என்ன சொல்லுதுன்னா இறைத்துகள் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சயின்ஸில் வேற ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்போ நுணுகி ஒரு பொருளை மையமாக வைத்து ஆராய்கின்ற பணியைத்தான் இன்றைய விஞ்ஞானமும் ஏனைய தத்துவங்களும் அதைத்தான் ஒத்துக்கொண்டிருக்கணும். பௌத்தம் கூட அதை தான் ஒத்துக்கிறது. தர்க்கம் கூட இப்போ இந்த கருத்தை ஒத்துக்கிறது. தர்க்கம் வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய கருத்தை ஒத்துக்கிறது. தர்க்கம் காலத்திற்கு முந்தியது என்பதனால் தர்க்கத்தினுடைய கருத்தை வேதாத்திரியம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல பௌத்தர்கள் இந்த உலக அனிர்வச்சனியம், அதாவது இந்த மேட்டர்ஸ் எல்லாமே ஒரு சக்தியிலிருந்து வந்தது அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸோடு இன்றைய மனித அறிவுகளோடு ஒப்பீடு செய்து கண்டறிந்து மேக்சிமம் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்தாகவே இருந்து வருகிறது. அப்போ இதிலிருந்து வேதாந்தம் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிரம்மநிலை விளக்கத்தை இந்த வேதாந்தம் ஒன்றை தவிர ஏனைய தத்துவங்கள் எல்லாமே சைவ சித்தாந்தமாகட்டும் பௌத்தமாகட்டும் இன்னைக்கு உயர்ந்த நெறிகளிலே இருக்கக்கூடிய வேறு வகையான தர்க்க சாஸ்திரங்களாகட்டும், ஈவன் உத்தர மீமாம்சம் தவிர்த்து பூர்வ மீமாம்சமாகட்டும் எல்லாமே விசிஷ்டாத்வைதம் முதற்கொண்டு துவைதம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் இந்த வேதாந்தத்திற்கு எதிரான கருத்துக்களிலே நிற்கின்றன. அவை எல்லாமே இந்த வேதாத்திரியம் சொல்லுகின்ற இந்த மேட்டர் அண்ட் எனர்ஜி என்ற 2 விஷயத்தை சத்தியத்துவமாக ஏற்றுக்கொள்கிறது. ஆமாம், 2 இருக்கு. அந்த 2 நாள்தான் இந்த உலகம் விரிந்திருக்கிறது என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதையே பிரம்ம ஞானமாக வடிவமைத்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றவாய்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேதாந்தம் என்பது இதற்கு கிட்டாத பதில்களிலிருந்து தான் வேதாந்தமே துவங்குகிறது. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மேட்டர் அண்ட் எனர்ஜி இந்த 2ஐயுமே மித்யா என்று ஒதுக்குகிறது. அதெல்லாம் வெறும் அனுபவத்துக்கு தான் இருக்கே ஒழிய
அதுக்கு சத்தியத்துவம் இல்லை. இந்த எனர்ஜியும் இந்த மேட்டரும் ஒரு சத்தியத்துவத்திலிருந்து வெளியில வந்தது, அது காட்சியாக தோன்றுகிறது. அதுதான் மாயா. அது மித்தியாவாக இருக்கிறது. அது இருக்கிறது அப்படின்னும் சொல்ல முடியாது, அதை இல்லை என்றும் ஒதுக்கிவிட முடியாத ஒரு அனிர்வச்சனியம் என்று சொல்லக்கூடிய வாயால் விளக்க முடியாத ஒரு பொருளாக அது இருக்கிறது. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்பது அது சுருங்கி விரியும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. அது ஒரு காலத்திலே இந்த பிரம்மத்திலே ஒடுங்கி விடுகிறது. ஒடுங்கிய விஷயம் மீண்டும் எழுந்து வருகிறது. இது எந்த ஒரு தோற்றமும் இல்லாமல் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதுவும் அனாதியிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேட்டர் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே குணவயப்பட்டவைகளாக இருக்கின்றது. இதுக்குள்ள குணம் இருக்கிறது. இது 5 பூதங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறது. எந்த கருத்தை? இந்த வேதாத்திரியம் சொல்லுகின்ற கருத்து, பௌத்தம் சொல்லுகின்ற கருத்து, அதுபோல தர்க்கம் சொல்லுகின்ற கருத்து, இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுகின்ற எல்லா கருத்துக்களையும் அவை ஏற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் சத்தியம்னு நாம நினைக்கிற புத்தி இருக்கு இல்லையா, அந்த புத்தியில தப்பு இருக்கு. இதுக்கு நாம கொடுக்கக்கூடிய இந்த உலகம் சத்தியம், இந்த உலகம் மேட்டர்களாலும் எனர்ஜிகளாலும் ஆனதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ஒரு வகையான உண்மையா இருந்தா கூட அதனுடைய சத்தியத்துவம் அதுல இல்லை என்பதிலே வேதாந்தம் வேறொரு கருத்தை வைக்கிறது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு 2 பிரம்மம்னு ஒரு ஆதார பொருள் ஒன்றுதான் இருக்கிறது. பிரம்மத்தை தவிர வேறு இல்லை. அந்த பிரம்மமும் சத் சித் அனந்தம் என்ற லட்சணங்களோடு இருக்கிறது. ஆனால் அது நிர்குணமாக இருக்கிறது. அதுக்குன்னு எந்த குணமும் கிடையாது. அது எதையும் செய்வதும் இல்லை, அது எதையும் செய்விப்பதும் இல்லை. அப்ப எல்லாம் இங்க நடந்தேறுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இது ஒரு கனவு போல நடக்கிறது. இறைவனுடைய கனவிலே நடப்பது போல இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கனவிலே இருக்கின்ற பொருள்கள் கொடுக்கின்ற சத்தியத்துவத்தின் காரணமாக அந்த பொருட்களும் அந்த சக்தியும் துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே இறைவனுடைய கனவிலே இந்த நிகழ்வுகள் யாவும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இவை யாவும் இறைவனுடைய கனவு, இவை யாவும் சத்தியமில்லை என்று இந்த கனவிலே அல்லது இந்த உலகத்திலே இருக்கின்ற நபர்கள் ஞானத்தினால் விழிப்படைந்து போனால் இந்த உலகம் அனிர்வச்சனியம். அதாவது இது சும்மா ஒரு மாயத்தின் தோற்றம். இந்த சக்திக்கும் இந்த மேட்டர், இந்த பொருள்களுக்கும் எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை என்பதனை வேதாந்தம் விளக்குகிறது. அப்ப வேதாந்தத்தினுடைய பிரம்மஞானம் என்பது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒன்று. அந்த பிரம்மத்திற்கு வேதாந்தம் 2 லட்சணம் சொல்லுகிறது. ஒன்று தடத்த லட்சணம், மற்றொன்று சொரூப லட்சணம். இந்த தடத்த லட்சணம் என்பது காணுகின்ற இந்த உலகத்தை காட்டி, நீ பார்க்கிறீல ஒரு உலகம், இந்த உலகத்திற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது என்பதனை அது சொல்லுது. இந்த சொரூப லட்சணம் என்பது அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் என்பதற்கான லட்சணத்தை சொரூப லட்சணமாக சொல்லுகிறது. அதான் சத் சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய. அப்ப அதே சத் சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த சொரூபத்தை இந்த வேதாத்திரியம் முதற்கொண்டு
பௌத்தர்கள் முதற்கொண்டு சைவ சித்தாந்தம் முதற்கொண்டு இருக்கின்ற எல்லாமே அந்த தன்மையை, சத் சித் ஆனந்தம் என்ற தன்மையை இந்த மாயையின் மீது, அதாவது இந்த எனர்ஜியின் மீது, இந்த மேட்டரின் மீது, இந்த பொருட்களின் மீது ஏற்றி வைத்து, இதற்கு இது இதிலிருந்து தான் உருவாகிறது அப்படின்னு இடத்தை மாற்றி புரிந்து கொள்வதனால் இந்த உலகம் சத்தியத்துவம் பெற்று போகிறது. இந்த உலகம் சத்தியம் என்றும், நமது உடல்கள், நம்மை சுற்றி நிகழ்வுகள் யாவுமே சத்தியம் என்றும் நாம் சத்தியத்துவத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டோன்னே அதைத்தான் சாஸ்திரங்கள் சம்ஸ்காரம் என்று சொல்லுது. அதுதான் துன்பம், அதான் சம்ஸ்காரம். அப்ப ஒன்றை மற்றொன்றாகவும், அதாவது பிரம்மம் அல்லாத ஒன்றை பிரம்மமாகவும், பிரம்மம் அல்லாத ஒன்றில் பிரம்மத்தினுடைய சொரூபம் இருப்பதாகவும் நாம மாற்றி புரிந்து கொள்வதனால், அதுபோல இந்த பிரம்மத்தையே இந்த உலகத்தினுடைய தன்மையாகவும் நாம் புரிந்து கொள்வதனால் நம்மால் ஞானத்தை எட்ட முடியாமல் போய்விடுகிறது என்பதனை வேதாந்தம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் சத்தியத்துவ புத்தி, நீங்கள் மேட்டரையும் சக்தியையும் இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தி நீங்காமல் உங்களுக்கான ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த பிரம்மத்தை, உண்மையான பிரம்மத்தை நீங்கள் அறிந்து தெளியும் போது இந்த உலகம் மித்யா என்பது தெளிவாக புரிந்து போகும். அதுக்கு பின்னாடியே எண்ணங்கள், நமக்குள்ள எழக்கூடிய எண்ணங்கள் யாவுமே மித்யாதான். இந்த பிரபஞ்சமாய் நாம் பார்க்கின்ற ஆகாயம் முதற்கொண்டு காற்று, அக்னி, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து உயிர்களும், அனைத்து ஜடப்பொருள்களும், அனைத்து செயல்களும் அர்த்தமற்றவை என்பது நமது புத்திக்கு தெளிவாக புரிந்து போனால்தான் இந்த உலக துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். அதுக்கு பின்னாடி அந்த பிரம்மமாக நானே இருக்கிறேன் என்ற தெளிவு வரணும். அது பிரம்ம ஆத்மா பிரம்மத்தினுடைய ஐக்கியத்தை சொல்லி அந்த வேதாந்தம் நம்மை நிறைவுபடுத்துகிறது. இந்த பிரம்மம் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொன்றாக கழித்து கழித்து இறுதியாக நமக்கு கிடைக்கின்ற பொருள் இந்த மேட்டர்னு போய் முடியும். ஒரு சின்ன பார்ட்டிக்கலில் தான் இருந்து தான் உலகம் துவங்கி இருக்குன்னு இன்னைக்கு சயின்ஸு சொல்கிறது மாதிரியும் வேதாத்திரியம் சொல்கிறது மாதிரியும். அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அதுக்கு ஒரு எனர்ஜி, அதை சுத்த வெளி அப்படின்னு சொல்லி வேதாத்திரியம் முடிச்சிருது. அந்த சுத்த வெளிக்கும் அப்பால் சென்றால்தான் இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகுது வேதாந்தம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் பிரம்மத்தைக்கு சொல்லுது. இந்த பிரம்மம் என்ற அனுபவம் இதுவரைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்க முடியாது. ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தியோ அல்லது ஒரு அனுபவத்தை சொல்லி அதை விளக்கினாவோ அது நிச்சயமாக பிரம்மம் இல்லை. ஏனால் பிரம்மம் என்பது சுயம் பிரம்மமாக, சுயம் அறிவாக, சுயமாய் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது. அது பார்க்கப்படும் பொருளாக எப்பொழுதும் இருந்ததில்லை. பார்க்கப்படும் பொருளாக நாம் அதை விளக்கவே முடியாது. அப்ப சிந்தையும் மொழியும் செல்லாவிடத்தே, அங்க சிந்தை போவதற்கும் வாய்ப்பில்லை, மொழியாலையும் அதை விளக்க முடியாது. ஆக பிரம்மம் என்பது அது தனித்து அது மட்டுமே இருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது அதுல ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கு. இந்த சக்திக்கும் அதை விட்சேப சக்தி என்றும் ஆபரண சக்தி என்றும் அந்த வேதாந்தம் விளக்குகிறது. அப்ப அந்த விட்சேப சக்தியின் காரணமாக இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரண சக்தியின் காரணமாக பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கிறது, நம்மிலிருந்து தனியாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய டாபிக். அப்ப இந்த பிரம்மத்தை கண்டறிந்து எனக்குள் இருக்கின்ற என்னுடைய அறிவு சொரூபமாக இருக்கின்ற நான் யார்
என்று இந்த பரு உடலை கடந்து உள்ளே இருக்கக்கூடிய சூக்ம உடலை கடந்து காரண உடலை கடந்து உள்ளே போய் பார்த்தோன்னா ஆத்மா என்பது விளங்கும். அப்போ இந்த ஆத்மாவிற்கு சொல்லக்கூடிய லட்சணமும் பிரம்மத்திற்கு சொல்லக்கூடிய லட்சணமும் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆத்மாவும் சச்சித் ஆனந்தமாக இருக்கிறது, பிரம்மமும் சச்சித் ஆனந்தமாக இருக்கிறது. அப்போ ஒரு பொருளுக்கு ரெண்டு லட்சணம், அதாவது ரெண்டு பொருளுக்கு ரெண்டு தனித்தனி லட்சணம் இருக்கணும். அப்போ ஒரே லட்சணம் கொண்ட ரெண்டு பொருள் இருக்க முடியாது. அப்போ அந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவும் ஒன்றுதான். அப்போ நான் என்று இதுகாரும் நான் நினைத்து கொண்டிருந்த நான் அல்ல. நான் என்பது பிரம்மம், நான் என்பது ஆத்மா. நான் என்ற எனக்கும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது எல்லாமே ஒரு கனவை போல நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கென்று எந்த விதமான சத்தியத்துவமும் கிடைக்காது, எந்த விதமான சத்தியத்துவமும் இல்லை என்பதனை பரிபூரணமாய் அறிவிப்பதுதான் வேதாந்தம். எனவே இது ரெண்டையும் ஒப்பீடு செய்து ஒன்றை தாழ்த்துவதற்கோ ஒன்றை உயர்த்துவதற்காகவோ இந்த பதிவை நான் இங்கே இடவில்லை. ஒரு உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அதை முதல் படியிலிருந்து தான் எடுத்து வைத்து ஒவ்வொன்றா போகணும். அதுபோல் இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் முக்கியமானதான். கம்பி முக்கியமானதா? ஆமாம், கம்பி முக்கியம். செங்கல் முக்கியமானதா? செங்கல் முக்கியம். சிமெண்ட் முக்கியமானதா? சிமெண்ட் முக்கியம். இது எல்லாத்தையும் கட்டுறவன் முக்கியமானவனா? கட்டுறவன் முக்கியம். இது எல்லாத்துக்கும் பணம் போடுறவன் முக்கியமானவனா? பணம் போடுறவன் முக்கியம். அதுபோல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா விஷயங்களும் மனிதர்களை ஒவ்வொரு படிநிலையிலிருந்து கடத்தி கொண்டு போய் ஒரு நிறைநிலையை சேர்ப்பதாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் நீங்கள் இந்த பதிவையும் இந்த விஷயத்தையும் பார்க்கணும் ஒழிய இவர் இன்னொன்றை உயர்த்தி சொல்வதற்காக இதை தாழ்த்தி சொல்லுகிறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு உயர்ந்த படிநிலைக்கு போக வேண்டியது இருக்குது. ஒரு 100 படி ஏறணும்னு வச்சுங்க. அதில் எந்த படிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இப்போ முதல் படி அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லை என்றால் நீங்கள் எப்படி 5வது படிக்கு எப்படி போவீங்க? நீங்கள் எப்படி 50வது படிக்கு எப்படி போவீங்க? 25வது படி முக்கியம் இல்லை என்றால் நீங்கள் எப்படி 100வது படிக்கு போவீங்க? அப்போ அதில் மேலே இருக்கக்கூடிய படிக்கு என்ன அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை கீழே இருக்கக்கூடிய அந்த முதல் படியும் பெறுகிறது. கீழே இருக்கக்கூடிய முதல் படி என்ன முக்கியத்துவத்தை பெறுகிறதோ அதுபோல தான் மேலே இருக்கக்கூடிய படிநிலையும் பெறுகிறது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு எங்கிருந்து வழி கிடைக்கிறது, எதன் வழியாக நமது இலக்கை அடையலாம், நம்ம இப்போ எந்த நிலையில் இருக்கோம், எந்த பயிற்சியை முடிச்சுட்டு அடுத்து எந்த பயிற்சிக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நாம் கடந்து போவதற்கான ஒரு பாலமாக இருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு இதில் எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்குற பார்வையே முதல்ல தப்பு. அந்த எண்ணமே நீங்கள் பக்குவப்படவில்லை என்பதை காட்டுகிறது. உலகத்தில் இருக்கின்ற பல விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து அதுக்கு பின்னாடி தான் எது சரியானது, எது சிறந்தது, அல்லது நமக்கு எது ஏற்றது என்பதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன்றதுக்காக இங்கே இருக்கிற எல்லாரும் எல்லா விஷயத்தையும் இதில் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு பாதையை சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சிருக்கிற ஒரு பாதையை சொல்கிறேன். இதில் ஏற்புடையவர்கள் இதில் ஒரு பாதை இருக்குதுன்னு அதை தெரிந்து அது ஒரு வேளை உங்களுக்கு அது முழுமையை கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதில் நிலைநிறுத்தலாம். இல்லை இது முழுமையை கொடுக்காதுன்னு தெரிஞ்சுன்னா பக்குவமாக விலகி உங்களுக்கு எது முழுமையை தருகிறதோ, உங்கள் புத்திக்கு எது முழுமை திருப்தியை அளிக்கிறதோ நீங்கள் அந்த பாதையில் நிற்கலாம். எனவே அறிவு என்பது அவரவர்களின் அனுபவத்திற்கும் அவரவர்களின் பக்குவத்திற்கும் தகுந்தது மாதிரி இருக்கிறது. எனவே இந்த ஒப்பீடு செய்வது இது பெருசு அது பெருசு, நான் இதையே இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இது புரியவில்லை, அல்லது இப்போ நேற்றினாலும் வந்தவருக்கு இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற இந்த உலக வழக்குகள்லேருந்து வெளியில் போய் திறந்த மனதோடு ஆன்மீகத்தை அணுகணும். திறந்த மனதோடு இந்த உலகத்தை நீங்கள் அணுகணும். அப்போ தான் இந்த உலகம் உங்களுக்கு தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காட்டும். உண்மைத்துவத்துக்குள்ளே நீங்கள் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா எத்தனை ஜென்மம், இன்னும் கோடானு கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்வைதம் தவிர உங்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற வேறொரு மார்க்கம் இல்லை என்பதனை உறுதியிட்டு கூற என்னால் முடியும். என்னால்னா நான் இல்லை, அந்த ஆத்ம நிலையில் நின்று பிரம்ம நிலையில் நின்று குருமார்கள் எனக்கு போதித்ததை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். இதுவாறும் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி
இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.